மாஸ்டர்ஸ் முதற்கண் எல்லா மகான்களுக்கும் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மகான்களுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா நேச்சரோ இல்லை யூனிவர்ஸோ இல்லை கடவுள்மார்களோ இல்லை நம்ம ஆன்மா பற்றியோ இதை எல்லாத்த பற்றியும் நமக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த ஒரு ஞானத்தை பற்றி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா மகான்கள் தான். அதனால தான் எனக்கு பிடிச்ச வார்த்தை வந்து நம் பாரத் அமரா பாரத் மகான் ஒரு இந்தியில வேர்டு வரும். அது பாரதத்தின் மகான்கள் சொல்லிட்டு அவங்களால மட்டும்தான் இன்னைக்கு இந்த இந்தியா வந்து இவ்வளோ அற்புதமா இருக்கு. வேர்ல்டு பூராவே மெட்டீரியலா எவ்வளோ பேசினாலுமே ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னாலே உலகம் பூரா அவங்க உடனே சொல்றது என்னன்னா இந்தியா. அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலா ஏதாவது முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே ஃபாரின் கண்ட்ரில உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இமாலயாஸ்க்கு வருவாங்க, அதாவது பாரத இது தேசத்துக்கு வருவாங்க, பல விஷயத்த பத்தி அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்ப ஆன்மீகமா தேவையோ. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னாலே ஆன்மீக இதுதான், ஆன்மீக தேசம்தான், ஸ்பிரிச்சுவல் கண்ட்ரி தான். அப்போ அந்த ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பி 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 இந்த இந்திய தேசத்துல திருப்பி திருப்பி வந்த எல்லா மகான்களும் தான் காரணம். அந்த மகான்கள்னால்தான் இன்னைக்கு நம்ம ஆன்மீகம்னு பேசுறோம் அப்படின்னா அதுக்கு காரணமே அந்த மகான்கள் தான். ஸோ அந்த எல்லா மகான்களுக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரணாம். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல வந்து ஏன் அவளுக்கு சொல்லணும்னா அவ அந்த ஆன்மாவை பத்தி சொன்னான். அந்த ஆன்மாவை பத்தி ஆன்மீகத்தை பத்தி தெரியறதுனால்தான் நமக்கு பீஸ்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி தெரியுது. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ஆன்மாக்குமே ஃபர்ஸ்ட் தேவையானது என்னன்னா அமைதி தான். நீங்க பாருங்க, அமைதி இல்லைன்னா நம்ம எதையுமே வாழ்க்கையில பண்ண முடியாது. ஆனா அமைதியா இருந்தா வாழ்க்கையில எதை வேணாலும் சாதிக்க முடியும். நம்ம உயர்ந்த நிலைக்கு எதை பண்ணணும்னு அப்படின்னாலும் அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு மனசு அமைதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெறுப்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எந்த நிலைக்கு வேணாலும் நம்ம கொண்டு போகும். நம்ம எந்த எந்த போஸ்ட்ல இருக்கோம், எவ்வளவு பெரிய ஆளுன்றதுலாம் முக்கியம் இல்லை. ஈவன் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிற டாக்டரா இருக்கட்டும், சிஇஓவா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், நீங்க பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தப்பா ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு உடனே என்ன பண்றாங்க, சூசைட் கூட பண்ணிக்கிற அளவுக்கு, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போறாங்க. எதனால? ஒரே ஒரு காரணம், மன அமைதி இன்மை. அப்போ அந்த மன அமைதி இல்லைன்னா எந்த நிலைக்கு வேணாலும் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இதையே மன அமைதியோட இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்போ நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும், எதை ஒண்ண பண்ணணும்னாலும் அதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா மன அமைதி. சரி, மன அமைதின்னு தெரியுது. ஈவன் நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பாத்தீங்கன்னா ஒண்ணு பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு பண்ணுவோம், இல்ல ஹாப்பியா ஆகணும்னு பண்ணுவோம். ஏன்னா எப்பவுமே கேட்க பாருங்களேன், நம்ம எது பண்ணாலும் மனசு கேட்கல, ஆசையா இருந்தது, கொஞ்சம் செய்யணும்னு தோணித்து. ஃபோன் ஏன் பண்ணீங்க? இப்ப யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணா ஏன் ஃபோன் பண்ணீங்க? ஃபோன் பண்ணணும்னு தோணித்து. ஏன் சாப்பிட்றீங்க? சாப்பிடணும்னு தோணித்து, இல்லையா? சோ எது ஒண்ணுமே என்ன சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தோன்றுதல் இருக்கு. அது எங்க இருந்து வருது? மனசு, இல்லையா? அந்த தாட். சோ அது என்ன பண்ணுது, நம்மள சும்மா விட மாட்டேங்குது, எதையோ ஒன்னதை பண்ண வச்சுட்டே இருக்கு, இல்லையா? சரி, அது பின்னாடியே போவோம்னு பார்த்தோன்னா அது என்ன பண்ணுது, அது எந்த லெவலுக்கு விடுதுன்னா 3 வேளை சாப்பிட்றத போய் 6 வேளை சாப்பிடுறது, எந்த டைம் வேணாலும் சாப்பிடுறது. இன்னைக்கு காத்தால 3:30 மணிக்கும் சாப்பிடுறோம், நைட்டு 12, 1:30 மணிக்கும் சாப்பிட்ற லெவலுக்கு வந்திருக்கோம்னா என்ன காரணம்? மனசு. மனசு பின்னாடியே போக ஆரம்பிச்சோன்னா 8:30 மணிக்கு டே டயத்துல 8:30, 1:30, இது 7:30 மணிக்கு சாப்பிட்றதுன்றது போய் காலையில 3:30 மணிக்கு சாப்பிட்ற நிலைக்கு வந்திருக்கு. நைட்டு 1:30, 2, 2:30 மணிக்கு கூட சாப்பாடு என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்ற நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா நம்ம மனசு. சோ அப்ப அந்த மனசு அது பின்னாடி ரொம்ப போயிட்டோம்னா அப்புறம் அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட்டு மாளாது. அப்ப அந்த மனசை என்ன படுத்தணும்னா அமைதிப்படுத்தணும். அந்த மனசை அமைதிப்படுத்த நமக்கு வழி காமிச்சவங்க யாருன்னா மகான்கள். ஏன்னா இல்லைன்னா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ வந்தாலும் நமக்கு திருப்தி இல்லை.
நமக்கு எவ்வளோ வந்தாலும் எதையாவது ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும், ஆசைப்பட்டுட்டே இருக்கும் இல்லையா? அப்போ ஏன் எதனால அப்படின்னா, குடுக்க குடுக்க அது வந்து கேட்டுட்டே இருக்கும். குடுக்க குடுக்க கேட்டுட்டே இருக்கும். குடுக்க குடுக்க இன்னும் அது அது ஆசை இன்னும் அதிகமாயிட்டே போகும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 3 வேளை சாப்பிடலாம். அப்புறம் ஹோட்டல்ல சாப்பிடலாம். அப்புறம் சிட்டில நம்ம வீட சுத்தி இருக்கிற எல்லா ஹோட்டல்லயும் சாப்பிடலாம். அப்புறம் வெளியூர் ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரில போய் சாப்பிடலாம். அப்ப இது எங்க தான் முடிய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முடிவே கிடையாது. அப்போ என்னதான் வழின்னா, அப்ப இது பின்னாடி போனோம்னா, நம்ம அலைஞ்சுட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி எதுக்கு பின்னாடி போனா, உட்கார்ந்த இடத்துல இருந்து நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆன்மீகம். அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகத்த விஷயத்த குடுத்தது தான் நம்ப மகான்கள். ஏன் லோ லோ லோன்னு சுத்துறீங்க? ஏன் லோ லோ லோன்னு அலையுறீங்க? அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? நம்பள அழகா ஆ பியூட்டிஃபுல்லா உட்கார்ந்த இடத்துலேருந்து அந்த மன அமைதிய குடுக்கறதுக்கு தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சார் ஒரே 1 நிமிஷம். எஸ் சார். சரிங்க சார். மாஸ்டர், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சிகள் கிடையாதுங்க. மண்டே மார்னிங் வந்து ஆன்மீக ஞான பகிர்தலில் 2வது நிகழ்ச்சி ஆன்மீக ஞான பகிர்தலில் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் பார்ட் 12 வந்து சீனியர் மாஸ்டர் திருமதி கலைசெல்வி மேடம் அவர் பேசுவாங்க. மண்டே ஈவினிங் ப்ரோக்ராம்ல 9 மணிக்கு வந்து எஸ் சார். தொடரலாம் சார். எஸ் சார். அதாவது அதாவது அந்த அப்ப உட்கார்ந்த இடத்துல இருந்து மனசு அமைதி பெறணும் அப்படின்றது தான் ஒரு அற்புதமான ஒரு கலையை கத்துக் கொடுத்தாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மன அமைதி கிடைச்சிடுச்சுன்னா நம்ம எங்கேயும் சுத்த தேவையில்லைங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகத்துல அற்புதமா ஆனந்தமா வாழலாங்க. அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அமைதி. அதனால மன அமைதி பின்னாடி போங்க. அப்ப எப்படி போனோம் அப்படின்னா, மனசை அமைதிப்படுத்த முடியுமானா, அமைதிப்படுத்ததான் தியானம், சத்சங்கம், சுவாத்தியாயம். இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே லோ லோ லோன் நம்ம மனசு திருப்திப்படுத்தணும்னு அமெரிக்கா போகணும்னு நினைச்சோம்னா, அப்ப அந்த அமெரிக்கா போறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணணும், எவ்வளவு டைம் ஆகும், என்னென்னலாம் பண்ணணும் நினைச்சு பாருங்க இல்லையா? அப்போ அந்த அமெரிக்கா போறதுக்கு என்ன ஒரு சின்ன கேட்டு பாருங்க. என்ன உங்களுக்கு ஒரு சின்ன ஆசைங்க அமெரிக்கா போயிட்டு வரணும். அமெரிக்கா போயிட்டு வரது சின்ன ஆசை. ஆனா அதுக்கு அதுக்கு எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்கு? அது கூட எதுக்கு? மனசுல அந்த ஒரு சின்ன ஆசையை திருப்திப்படுத்த. சரி போயிட்டு வந்த உடனே மனசு அப்பாடா இனிமேல் எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டு போகுதா? சொல்லவே சொல்லாது. அடுத்தது என்ன பண்ணும்? அமெரிக்கால கொஞ்ச நாள் தங்கணும்னு ஆசை. சரி தங்கிட்டு வந்தா திருப்தி ஆகுமா? அங்கேயே ஒரு வீடு வாங்கி பர்மனண்டா சிட்டிசன்ஷிப் வாங்கணும்னு ஆசை. இப்படியே போனா அப்ப என்னைக்குதான் முடிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவர் எண்டிங் ப்ராசஸ். அப்ப என்ன வழின்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து மன அமைதி. அப்ப தியானம் பண்ணு. அப்போ நல்ல சத் சங்கம் அட்டன் பண்ணு. அது மட்டும் இல்ல, ஆசைகளை குறைக்கிறதுக்கு ஒரு இது பிராக்டிஸ் பண்ணு. என்ன பிராக்டிஸ்? குரூப்பா சேர்ந்து இந்த ஏகாதசி, இந்த சஷ்டி, இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு விரதம் இரு. இதெல்லாம் எதுக்கு? எப்ப பார்த்தாலுமே கேட்டுட்டே இருக்கிற அந்த வாய்க்கு ஒரு பிரேக். ஏன்னா நம்ம தனியா இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம்? நம்ம எதையாவது உனத்தை பார்த்துட்டே இருப்போம். அப்பதான் என்ன நம்ம இப்ப விரதம் இருக்கிற அன்னைக்குதான் நிறைய சாப்பாடை பத்தி ஐயோ ரொம்ப பசிக்குது, எதையாவது சாப்பிட்டுடலாமா, இது பண்ணலாமான்னு டெம்ட் ஆகும். இதே ஒரு சத்சங்கம் ஒரு குரூப்பா இருந்து ஒரு பர்டிகுலர் டேவை ஃபிக்ஸ் பண்ணி ஏன் அப்பெல்லாம் இருந்தாங்கன்னா, குரூப்பா சேர்ந்து அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த ஃபாஸ்டிங் ஈஸி ஆயிடும். அது சத்சங்கம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா கொண்டு போயிடும். குரூப்பா இருந்து ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க ஈஸி. இதே குரூப்ல 10 பேர் இருக்கும், 9 பேர் ஃபாஸ்டிங்ல, நீங்க நம்ம மாத்திரம் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்களேன், எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் நமக்கே ஒரு டெம்ட் ஆகும் இல்லையா? சோ சத்சங்கத்தோட பவர் என்ன அப்படின்னா, 3 வேளை சாப்பிடாம இருக்குன்னா கூட குரூப்பா இருக்கும்போது ஈஸி ஆயிடும். அப்ப நீங்க சத்சங்கத்துல இருந்து பாருங்களேன், பாதி விஷயம் நம்ம முன்னுக்கு வந்துடலாம். இன்ஃபேக்ட் நம்ம பல விஷயங்கள் ஆசைகளே நம்மளது கிடையாது, மத்தவங்க சொல்றதை கேட்டு கேட்டுதான் நமக்கு அந்த ஆசைகளே வருது. எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு இடத்துக்கு போய் பாரு அவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுமே, அதை கேட்ட என்ன ஆகும்? நம்ம மனசு கேக்குதா? ஓ நல்லா இருக்கும் போல இருக்குன்னு டெம்ட் ஆகி பண்றதுதான். அப்போ இந்த மன அமைதிக்கு என்ன முக்கியமான ஒரு இது தேவைன்னா, தியானம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சத்சங்கம். நம்ம எந்த மாதிரி குரூப்ல சேர்றோம், அந்த குரூப்ல சேரும்போது பாத்தீங்கன்னா நம்ம தாட்டு நம்ம இது எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
திருப்பி திருப்பி பாருங்க. தேவையில்லாதது சத் சங்கத்துல என்ன சொல்லுவா? தேவையில்லாததுக்கு ஆசைப்படாத, பேராசைப்படாத, எது பின்னாடி போகக்கூடாது, எது பின்னாடி போனா நல்லது அப்படின்ற திருப்பி 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 வந்துட்டே இருக்கும். அப்போ எது பின்னாடி போனா நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் சத்சங்கத்தோட பவர். அடுத்தது சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த அமைதி. ஒன்ஸ் இந்த அமைதி வந்த உடனே அடுத்தது அமைதி வரணும், வேற என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் திங், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம மைண்டை டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை, இந்த ரோடு போகிறோம், இங்கேருந்து ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா பர்ஃபெக்டா போயிட்டு வந்தா நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா இங்கேருந்து ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போகணும், ட்ரெயின்ல போகணும், ட்ரெயின் கரெக்டா போகணும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரெயின் வந்து லேட் ஆகாம போகணும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பல டிஸ்டர்பன்சஸ். அப்போ இதுக்கு நடுவுல அப்போ பர்ஃபெக்டா போகணும்னா என்ன வழி? பர்ஃபெக்டா போயிட்டு வந்தா என்ன ஆகுது? அப்பாடா போயிட்டு வந்தோம், எல்லாம் பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ ஒரு சின்ன ஊருக்கு போயிட்டு வருது, அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன் வருதுன்னா டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த டிஸ்டர்பன்ஸை தாண்டி நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னா என்ன தேவை? அப்போ என்ன வேணும்னா எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிற பக்குவம் வேணும். ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு ரோடே டே டு டே லைஃபே பாத்தீங்கன்னா மார்னிங்ல நைட்டு நிறைய சொல்லி கொடுக்குது. ஏன் மன அமைதி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு அக்செப்டன்ஸ் வேணும். என்ன அக்செப்டன்ஸ் வேணும்? லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். சார் ஒரு நிமிஷம் சார். எஸ் சார். மாஸ்டர்ஸ், நாளை மாலை திங்கட்கிழமை மாலை நிகழ்ச்சியில் ஆன்மீக ஞான பகிர்தலில் டைனமிக்ஸ் ஆஃப் மைண்ட் என்ற தலைப்பில் வந்து உமா பிரசன்னா மேடம் வந்து உரையாற்றுவாங்க. எஸ் சார், ப்ளீஸ் ப்ரொசீட் சார். ஸோ அப்போ என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப இதுக்கு என்ன வேணும்? இப்ப இந்த அமைதியும் அன்பும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒண்ணுதான். இந்த லைஃப்ன்றது நம்ம கெஸ் பண்ண முடியாது. இந்த லைஃப்ன்றது மாறி மாறி நடக்கும். ஈவெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. எங்க வீட்டில் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டெய்லி பால் வரும் 6:30 மணிக்கு. அந்த பால் இன்னைக்கு 7 மணிக்கு வந்தது. 6:30 மணிக்கு வர வேண்டிய பால் 7 மணிக்கு வருதுன்னா உடனே என்ன ஆயிடுது? டெய்லி 6:30 மணிக்கு வருமே, ஏன் 6:30 மணிக்கு வர வேண்டியது இன்னும் வரல? வரல, அவ இதா இல்லையா? இல்ல அவ பாலை வேற எங்கேயா தப்பா போட்டாங்களா? இல்ல பாலை போட வந்தவன் தெரியாம வேற எங்கேயா போட்டானா? 1000 கேள்வி. ஒரு சின்ன விஷயம், டெய்லி நடக்கிற விஷயம் கொஞ்சம் மாறி நடந்த உடனே நம்மளுக்கு 1000 கேள்விகள். ஏன்? அப்ப பாருங்க, அப்ப டெய்லி நடக்கிற விஷயம் ஸ்ட்ரைட்டா மாறிடுச்சுன்னா 1000 கேள்விகள். நம்ம மனசே வேற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ இந்த ஒரு பால் விஷயத்துக்கே எப்படி அப்படின்னா, அப்போ காத்தால ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்போ எது எது ஆர்டரா நடக்கும், எது எது நம்ம நினைச்ச மாதிரி நடக்கும் அப்படின்னா தெரியாது. டெய்லி காத்தால 8:30 மணிக்கு உட்காந்து சாப்பிடுவோம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா 8:30 மணிக்கு சாப்பிட முடியாது, 9 மணிக்கு சாப்பிடாம இருக்கும். ஆபீஸ் வேகமா போறாம இருக்கும். ஒரு நாள் பார்த்தா சாப்பாடே ரெடி ஆகாம இருக்கும். ஒரு நாள் பார்த்தா சாப்பாடு ஒரு மாதிரி தீஞ்சு போய் அன்னைக்கு சாப்பிடவே முடியாம பட்னியா போறாம இருக்கும். அப்போ வாழ்க்கைன்றது எப்படி, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பெஸ்ட் ஃபுட்டு அப்படியே விருந்தே வந்து காத்தால 8:30 மணிக்கு கிடைச்சிடும். அப்போ லைஃப் எப்படின்னாக்க நம்ம கெஸ் பண்ண முடியாது, எப்படி வேணாலும் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப அதுக்கு பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிடைக்காது, நல்லா கிடைச்சுதா கொண்டாடு. நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கலையா அதை ஏத்துக்கோ. இது 2 தான் முக்கியம். லைஃபோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா, இது யாருக்குன்னா எல்லாருக்குமே அதுதான், நமக்கு மட்டும் இல்ல. ஈவன் எல்லா லோக மாஸ்டர்ஸ்க்குமே என்ன பேசிக் லெசன் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், பிடிக்காத மாதிரி நடக்கும். பிடிச்ச மாதிரி நடக்கிறப்போ அதை கொண்டாட தெரியணும். பிடிக்காத நடக்குதா அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்க தெரியணும். இல்லைன்னா அதை போட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா டிஸ்டர்ப் ஆயிட்டே தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க என்ன ஆகும்னா பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அதை விட்டுட்டு நான் ஏத்துக்க மாட்டேன், இது எப்படி நடக்கலாம்னு கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ மார்னிங் பால்காரா லேட்டா வந்துட்டா 7 மணிக்கு, 6:30 மணிக்கு வர வேண்டிய 7 மணிக்கு வந்துட்டா, அது முடிஞ்சு போச்சு. இப்ப திருப்பி ஒரு 2-3 நாட்டி அவ வரா அப்படின்னா திருப்பி 2 நாட்டி நம்ம என்ன பண்ணலாம்? ரிக்வஸ்ட் பண்ணலாம், இன்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு மேல டிசிஷன் எடுக்கலாம். சரி, டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் சரி இது நடக்குதா, சரி சரி ஓகே. அந்த ஒரு வார்த்தை மைண்ட் என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த ஓகேன்னு மைண்ட் சொல்லாது. என்ன பிரச்சனைனா மைண்டுக்கு 6:30 மணிக்கு நடக்க வேண்டிய விஷயம் 7 மணிக்கு, அது எப்படி 6:30 மணிக்கு வராம 7 மணிக்கு? அப்புறம் என்ன பண்றது?
அந்த ஓகேன்னு ஒரு விஷயம் சொல்லி பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப கூட நான் உங்களுக்கு வந்து இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 2 இது வந்தது. அதாவது கிளாஸ் எடுக்க முடியாம ஒரு சிச்சுவேஷன் வந்தது. உடனே என்ன பண்றது? சரி, கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் எடுக்கும்போது வரணும் அப்படின்னா, நோ கொஸ்டின்ஸ். ஓகே. இல்லன்னா இப்ப நான் கிளாஸ் எடுக்க முடியாது. நான் என்ன ஆகும்? அதையே நினைச்சு யோசிச்சேன்னா, இப்ப உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும். ஒரு ஒரு லைவ் கிளாஸ் போது இப்ப போய் டிஸ்டர்பன்ஸ்னா வை நாட்? அப்ப எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். அப்போ ஓகே, ஸ்ட்ராங்கா சொல்ல கத்துக்கோங்க. ஓகே ஃபர்ஸ்ட். ஓகேன்னு சொல்லிட்டாலே மைண்ட் பாதி பீஸ்ஃபுல் ஆயிடும். அடுத்தது சரி, அடுத்தது என்ன? லைஃப்னா அப்படி நடக்குது தெரியுதுல. அப்ப நல்லது ஒருத்தர் மூலியமா வருதா, அவ மூலியமா கெட்டதும் வரலாம். நம்மளுக்கு நம்மளுக்கு இது அன்பை கொடுக்குற ஒருத்தர் நம்மள வந்து திட்டவும் திட்டுவாங்க. இதுதான் வந்து காம்பினேஷன், லைஃபோட காம்பினேஷன் அதுதான். நமக்கு எது வந்து இப்ப பாருங்களேன், எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப ஒரு பட்டிமன்றம் வச்சா கூட ஒய்ஃபை பத்தி திட்டுவாங்க. அது கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆனாலும் ஒய்ஃப் வந்து திட்ட மாட்டாங்க. ஒருத்தன் இது கல்யாண மண்டபம்லாம் வந்து 25 வருஷம் கூட புலம்புறான். ஏன்னா லைஃப் வந்து ஒய்ஃப் சரி கிடையாது, இப்படி இப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடத்துவாங்க. இது ஆக்சுவலி பைத்தியக்காரத்தனம். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சி, ஒய்ஃப் என்ன பண்றாங்க? ஒரு வார்த்தை சொல்றாங்க, 4 வார்த்தை தானே சொல்றாங்க. அவங்களால தானே நம்மளுக்கு எவ்வளவோ விஷயம் நடக்குது. சாப்பாடு போடுறாங்க. 25 வருஷமா சாப்பிட்டுட்டு 25 வருஷமா அவங்க திட்டுறத மாத்திரம் மேடையில மைக்கா போட்டு நான் பேசுவேன் அப்படின்னா, 25 வருஷமா 3 வேளை சாப்பாடு போட்டிருக்காங்களே, அத சொல்றோமா? அத சொல்லல அப்படின்னா, அப்ப நாம என்ன மனுஷா? நினைச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன நிலையில இருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு மைக்கை கொடுத்தோம்னா 25 வருஷம் எனக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு பேசி பாருங்க. அந்த வீட்டுல அப்ப ஏன் சண்டை வருது அப்படின்னா, நன்றி உணர்வு இல்ல. அப்போ ஒரு விஷயத்தினால எனக்கு நல்ல இப்போ ஒரு நேச்சரே இருக்கு. மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். மழை மட்டும்தான் இருக்கணும்னு நம்ம ஏத்துப்போமா? நம்ம மழையே பெஞ்சிருந்தா நம்ம மனசே பாருங்களேன், மழையே பெய்யட்டுமே. இது எப்ப பார்த்தாலும் இந்த ஊர் மழையை பெஞ்சுட்டே இருக்கும்டா. 365 நாள் மழை, வெயிலே வராதுன்னு டிஸ்டர்ப் ஆகும். சரி, வெயிலே இருந்துச்சுக்கோங்களேன், நம்ம உடனே டிஸ்டர்ப் ஆகும். இந்த ஊர்ல மழைன்றதே ஒண்ணு கிடையாதுங்க. எப்ப பார்த்தாலும் வருஷம் பூரா வெயில், ஒரு டெசர்ட் மாதிரிங்கன்னு. சரி, அதுவும் மாட்டான். கொஞ்ச நாள் மழை கொஞ்ச நாள் வெயில் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு மழை பெய்யாம இருக்கணும், நாளைக்கு மழை பெய்யட்டும், நைட்டு மழை பெய்யட்டும். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி இல்ல, அப்பப்போ நம்மளுக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யணும். சரி, நமக்கு ஏத்த மாதிரி மழை பெய்யலன்னா, நம்மளுக்கு காலையில மழை பெய்யலன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நைட்டு மழை பெஞ்சா பரவாயில்லன்னு இருக்கும் இல்லையா? இதுல வேற வேற வேற. அப்ப யார் சொல்றத நேச்சர் கேட்கறது? யாருக்கு எந்த மாதிரி இருந்தா எந்த நேச்சரை பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணவே முடியாது. அப்போ நேச்சர் வந்து யதார்த்தமா இருக்கு. அப்போ வெயிலையும் அக்செப்ட் பண்ணு, மழையும் அக்செப்ட் பண்ணு. மழை யாருக்கா பெய்யுது? நமக்கு தண்ணி வேணும். வெயில் எதுக்கு வருது? நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஆயறதுக்கு, நம்மளுக்கு சாப்பாடுக்கு, எல்லாத்துக்கும் தானே வருது. அப்ப இதையே நம்ம ஏத்துக்கிற பக்குவத்துல இல்லையே. அப்ப வாழ்க்கையில நம்ம எதை ஏத்துப்போம்? ஒரு நேச்சரே உன் நேச்சரை மாத்திக்கோன்னு சொல்ற நிலையில நாம இருக்கோம் இல்லையா? நம்ம நினைக்கிறப்போ வெயில் காயணும், நாம நினைக்கிறப்போ மழை பெய்யணும் இல்லையா? காலங்காத்தால 10 மணிக்கு மழை வந்துருச்சுன்னா, ஆபீஸ் போற நேரத்துல மழை வந்துருச்சுராப்பா, மழையை கூட திட்டுறோம். அப்போ நேச்சரையே நம்ம பிளேம் பண்ற அளவுல நம்ம நம்ம நேச்சர் இருந்தா, அப்ப எங்க அங்க பீஸ் ஆஃப் மைண்ட் வரும்? இத்தனைக்கும் மழை என்ன என்னைக்காவது இப்ப சம்மர் சீசன்லயா வருது? மே மாசம் வருதா? மழை காலத்துல மழை வருது, வெயில் காலத்துல வெயில் வருது. இப்போ அது கரெக்டா வரும்போதே நம்மளால ஏத்துக்க முடியல. மழை காலத்துல வெயில் காலத்துல மழை வந்ததுன்னா அவ்வளவுதான், நம்ம புலம்பியே தீர்த்துருவோம். அப்ப பிரச்சனை எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதே நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா லைஃப் அப்படியா அப்படின்னு பார்த்தா, லைஃப் சிஸ்டமேட்டிக் கிடையாது. 365 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 100 நாள் சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு சாப்பாடோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, டெய்லி 8:30 மணிக்கு ஒரு 100 நாள் நடக்கும். ஒரு 100 நாள் பாத்தீங்கன்னா 8 மணிக்கே நடக்கும். ஒரு 100 நாள் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தள்ளி போகும். ஒரு 50 நாள் பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும். இப்படிதானே லைஃப் ஓடும். நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. அப்போ இது கிளியர் கட்டா தெரியுது. அப்போ எப்படி வேணாலும் இருக்கும்னு தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப கிடைச்ச அன்னைக்கு சந்தோஷம் அப்படின்னு தேங்க் பண்ணி ஹாப்பியா இருக்கணும். சரி, இன்னைக்கு இப்படியா, ஏத்துக்கிறேன் அப்படின்னும் போது தானே ஒரு பியூட்டி. அதை விட்டுட்டு ஒரே மாதிரியே லைஃப் இருக்கு, ஒரே மாதிரியே விஷயம் நடக்குது அப்படின்னா நாம எப்படி தெரியுமா இருப்போம்? நம்மளுக்கு ஒரே மாதிரி நடந்தாலும் நம்மளுக்கு போர். ஒண்ணு இல்ல, டெய்லி ஒரு 8:30 மணிக்கு இட்லி சட்னி சாம்பார் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அட என்னடா வருஷம் பூராவும் இட்லி எப்படின்னு.
சரி இட்லி மாத்திரம் இல்ல, தோசை, வெறும் இட்லி தோசையே வாழ்க்கையானும். சரி சப்பாத்தி, வெறும் சவுத் இந்தியன் ஃபுட்டே தானா, வெறும் இந்தியன் ஃபுட்டே தானான்னு. அப்ப அப்ப என்ன நடந்தா நம்ம திருப்தி ஆகும் அப்படின்னா, அப்போ திருப்தி ஆற மாதிரி ஒரு மனசை நாம உருவாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்ப அதுக்குதான் என்னென்ன வழிகள். ஃபர்ஸ்ட் கிடைச்சதை கொண்டாடு. ஏன் கொண்டாடணும் அப்படின்னா, கொண்டாடுறது வேற எதுவும் இல்ல. ஒண்ணு அதை தேங்க் பண்றோம், அதுக்கு அதை மதிக்கிறோம். இன்னொன்னு அதை மதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வருது. அது அந்த ஒரு தாட். ஒண்ணு இல்லை, இப்பவே நான் பேசுறேன். இப்ப நீங்க எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்காம, வந்தவங்க எல்லாம் நீங்க இவ்வளவு பேர் வந்தீங்களா, சந்தோஷம் சொன்னா நான் ஹாப்பி ஆவேன். அதை விட்டு சார் என்ன சார் எவ்வளவு பேர் சார், அதே 8 பேரா, அதே 10 பேரா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆறேன். விஷயம் ஒண்ணுதான். 8 பேரா இருந்தானே 80 பேரா இருந்தானே, அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத வச்சுட்டேன். ஒரு வாட்டி இதே சத் சங்கம்னா 18 பேர் வருவாங்க. ஒரு வாட்டி இதே சத் சங்கம்னா 8 பேர் வருவாங்க. 8 பேர் வந்தாலும் நான் அதே தான், 18 பேர் வந்தாலும் நான் அதே தான். அப்படின்னும் போது என்ன ஆற, ஆட்டோமேட்டிக்கா நான் பீஸ்ஃபுல்லா ஆறேன், ஹாப்பியா ஆறேன். எனக்குள்ள இருந்து வர மெசேஜஸும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். எதனால? ஒரே ஒரு காரணம், நான் அக்செப்டன்ஸ்ல வந்துட்டேன். எனக்கு நம்பர் முக்கியம் கிடையாது. எவ்வளவு பேர் வந்தாலும், ஈவன் ஒருத்தர் இருந்தாலும் என்னோட மெசேஜ் இதுதான் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், நான் ஹாப்பியா ஷேர் பண்ணிட்டு போவேன். இந்த ஹாப்பியா ஷேர் பண்ணும்போது நானும் ஹாப்பியாறேன், இந்த ரிசீவ் பண்ற அவார்டும் ஹாப்பியா மாறுவோம். அப்ப பாருங்க, நமக்குள்ள அந்த ஹாப்பினஸ் வந்தா அது நம்மள மாத்திரம் இல்லாம எதிர்க்க இருக்கணும் ஹாப்பினஸ் கொடுக்குது. இதையே சார், ஆமா சார், வருஷம் பூரா சத் சங்கம், என்ன சார் கண்டீங்க, என்ன சார் எல்லாரும் மகாதார் பாபாஜியா மாறிட்டாங்களா அப்படின்னு இப்படி எல்லாம் பேசினா அவ்வளவுதான். ஆரம்பத்திலே போர், எல்லாருக்கும் என்ன ஆகும், இது நெகட்டிவ். இப்படி 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 பேசுறதுக்கு ஒரு சத் சங்கம் வேணுமா அப்படின்னா, இப்படி பேசுறதுக்கு வாண்டவே வேண்டாம். ஒருத்தர் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, கடைசியில என்ன பேசுறோம் நம்பர். இங்க ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி கணக்கே கிடையாது, குவாலிட்டி. குவான்டிட்டி கணக்கே கிடையாது, எப்பயுமே குவாலிட்டி தான் ஆன்மீகத்துல. அப்போ சார் ஒருத்தர் வராங்களா, 100 பேர் வராங்களா, நோ மேட்டர். காத்தாலியா சாயந்தரமா, நோ மேட்டர். என்ன வேணாலும் எப்படி வேணாலும் எது வேணாலும் இருக்கட்டும், நாம எப்படி இருக்கோம் அதுதான் ஆன்மீகம். அப்ப நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா தேங்க்ஃபுல்லா இருக்கோமா. தேங்க்ஃபுல்லா இருந்தா என்ன அர்த்தம், ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா. இதுவே மன அமைதி ஏன் இல்ல, எல்லாத்துலயும் ஒரே நெகட்டிவா பார்த்தோம்னா மன அமைதி இருக்கா. பாசிட்டிவா இருக்கிறது எதுக்கு சொல்றா, பாசிட்டிவா இருந்தா ஹாப்பியா இருக்கலாம், பாசிட்டிவா இருந்தா ஜாலியா இருக்கலாம். இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன், இப்போ பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாசிட்டிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரோடு கடையா இருந்தா கூட பிரமாதம் பண்ணுவான். இதே நெகட்டிவா இருக்குன்னு ஸ்டார் ஹோட்டல்ல போய் கூட்டு போங்களேன், கூட்டு போனவள நம்ம ஸ்டார் ஹோட்டல்ல பிரமாதமான்னு சொன்னாங்க, நான் நினைச்ச மாதிரி இல்ல. ஏன் வைகுண்டத்துக்கே போனா கூட என்ன சொல்லுவாங்க, நம்ம வைகுண்டம்னா கீழே அப்படியே பார்க்கடல் இது அதுனாங்க, இது கிட்டத்தட்ட ட்ரிப்ளிகேன் பீச் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதையும் சர்வ சாதாரணமா பேசுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம தாட்டை வச்சுதான் நம்ம மன அமைதி. அப்போ அந்த தாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கிடைச்சதை வச்சு கொண்டாடணும், கிடைக்க போதை நினைச்சு நம்பிக்கையோட இருந்தோம்னா பாதி பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பீஸ் ஆஃப் மைண்ட் கெடுறதுக்கு என்ன காரணம்னா, பல நேரங்கள் நம்ம பல பேர் நம்மள ஹர்ட் பண்ணிடுறாங்க, டிஸ்டர்ப் பண்றா, ஏமாத்துறா, எல்லாம் இதெல்லாம் வாழ்க்கைனா நடக்கதான் செய்யும். சரி, 4 பேர் நம்மளுக்கு நல்லது பண்ணும்போது 4 பேர் கெட்டது பண்றதும் இது நடக்கதான் செய்யும். இதை வந்து தடுக்க முடியாது. ஏன்னா நேச்சர்ன்றது, மழை இருந்தா வெயில் இருக்கும், வெயில் தான் மழை இருக்கும்ன்றது இது நேச்சர். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, 4 பேர் கெடுதல் பண்றாங்களா, பரவாயில்ல, அவ அறியாமையில பண்றா, நான் மன்னிச்சிட்டேன். அதன் மூலம் இது யார் பண்ணுவா பாத்தீங்கன்னா, இந்த இந்த ஆக்சுவல் தவறுகள் எல்லாமே எங்க பாத்தீங்கன்னா, பக்கத்து வீடு எதிர் வீடுலாம் எங்க எப்பயுமே நடக்காது. எப்பயுமே நம்ம கிட்ட க்ளோஸா இருக்குங்க தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. நம்மள ஒருத்தர் யார் நோக அடிக்க முடியும்னா, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்மள ஹர்ட் பண்ண முடியுமா, அவ்வளவுதான், நம்ம வேற வழியா ஆக்கிடுவோம் அவளை. அப்ப நம்மள யார் ஹர்ட் பண்ண முடியும், நம்மள ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஹர்ட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், அவளை ஏன்னா அவ மூலியமா நமக்கு நல்லது கிடைக்குது, அவளை மன்னிச்சுட்டேன் இல்லையா. அவ மூலியமா நல்லது கிடைக்கும் போது ஹர்ட் கிடைக்கக்கூடாது. ஏன் அவ நம்மள ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்மள அவ லவ் யூன்னு சொல்லும்போது கேட்டுக்கிறோம் ஹாப்பியா, அவ நம்மள ஹர்ட் பண்ணும்போது அதையும் கேட்டுக்கணும் இல்லையா. அப்ப அதை கேட்டுன்னு என்ன பண்ணும், அதை நம்ம மன்னிக்கும் பொழுது என்ன ஆகும், நம்ம ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல்லா ஆகும். இன்னொன்று, அந்த மன்னிக்க என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல அந்த நம்ம ஆப்போனண்டா இருக்க சோல் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு நம்ம மன்னிக்கிறதையும் நம்ம அக்செப்டன்ஸையும் பார்த்து அவளுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவா, நம்மள ஹர்ட் பண்றது போய் நம்மள என்ன பண்ணுவா, ஹக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுதான் மாஸ்டர்ஸ், இந்த லைஃப், இந்த லா ஆஃப் நேச்சரே என்னன்னா, நமக்குள்ள மாற்றங்கள் வந்தா வெளியில வந்து மிராக்கிள்ஸ் நடக்கும்.
வெளியில மிராக்கிள்ஸ் நடக்குனா வேற ஒண்ணும் வேணாம். நம்ம உள்ளுக்குள்ள மாற்றம் வந்ததுன்னா வெளியில மிராக்கிள்ஸ். நம்ம உள்ளுக்குள்ள மன அமைதி இருந்தா நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட பேசினாலே எனக்கு ஒரு மன அமைதி வருதுங்க. ஏன் சொல்றாங்க? நம்ம கிட்ட அமைதி இருக்கு. உங்ககிட்ட பேசினாலே ஜாலியா இருக்குங்க. ஏன்னா நம்ம கிட்ட அன்பு இருக்கு. அன்பு இருக்கவங்க கிட்ட பேசினா ஹாப்பினஸ் வரும். அமைதி இருக்கவங்க கிட்ட பேசினா பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும்னா, அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் மைண்டும் அந்த லவ்வும் என்ன பண்ணும்னா நம்ம கிட்ட மாத்திரம் இருக்காது. அது ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்மள சுத்தி இருக்கிறவங்க அந்த பீஸ் ஆஃப் மைண்ட்ல இருப்பாங்க. நம்ம கிட்ட அந்த அன்பை காட்டுவாங்க. இதுதான் ஆன்மீகம். அப்ப நம்மள சுத்தி வெளியில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க மாற்றம் வரணும்? நமக்குள்ள வரணும். அப்ப நமக்குள்ள வரணும் அப்படின்னா அது ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது மாஸ்டர்ஸ். அது என்ன ஆகும்னா நம்ம அதுக்கு பல அனுபவங்களை அண்டர்கோ பண்றோம். என்னென்ன அனுபவங்கள்? ஒரு டயத்துல நம்மள ஒரு சிலர் கோவமா திட்டுவாங்க, ஹர்ட் பண்ணுவாங்க, ஏமாத்துவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஹாப்பியா சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் கலந்துருக்கும். அப்ப இதுக்கு நடுவில் நம்ம எப்படி டிராவல் பண்றோம்? இத பல வருஷங்கள் அந்த அக்செப்டன்ஸ்ல இருந்து அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது தான் அந்த சூழ் அந்த தன்மைக்கு போகுது. இதை எதையுமே போகாம நான் வெறும் புக்கை எடுத்து படிச்சுட்டு நான் அமைதியை பத்தியும் அன்பை பத்தியும் பேசினா அதுல எனர்ஜி இருக்காது மாஸ்டர். இன்னைக்கு கூட ஒரு 70 வயசு 75 வயசு வாழ்ந்தவங்களை போய் பாருங்கன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவங்க பல வருஷங்கள் ஃபேமிலியில இருந்து பல கஷ்டங்களை பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் என்னடா சரியா போகும்டா அப்படின்றாங்க பாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஒரு மன அமைதி கிடைக்குது. ஏன்னா அவங்க கிட்ட அந்த எனர்ஜி இருக்கு. எப்போ அந்த எனர்ஜி வருதுன்னா பல கஷ்டங்களையும் தாண்டிட்டு அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஃபேமிலினா அது இருக்கும்டா அப்படின்னு அந்த மன்னிக்கிறாங்கல்ல, அந்த எனர்ஜி. இதே 75 வயசு தாத்தாவா இருந்துட்டு ஆமாடா குடும்பமா வேஸ்டா அப்படின்றாங்கன்னா அப்ப அவங்க கிட்ட என்ன எனர்ஜி இருக்கு? வேற மாதிரி எனர்ஜி இருக்கு. இதே 75 வயசு தாத்தா அவர் என்ன சொல்றாரு, குடும்பம்னா இதெல்லாம் இருக்கும்டா, இதெல்லாம் விட்டுட்டு போடா அப்படின்றாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவரு அந்த அமைதின்ற ஒரு எனர்ஜிய கிரியேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குழந்தைன்னா அப்படி இருக்கும்டா, மன்னிச்சுட்டு போயேன்டா அப்படின்னா அவர் என்ன பண்றாரு? அன்புன்ற ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்றாரு. அப்போ அந்த எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணணும்னா பல வருஷங்கள் நம்ம குடும்பத்திலையும் ஆபீஸ்லயும் எல்லாரையும் மன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக 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 தான் நம்மளை சுத்தி ஒரு ஆறா மாதிரி உருவாகும். அந்த ஆறா நாளடைவில் நம்ம என்ன ஆகும்னா அது குணமாவே மாறும். ஃபர்ஸ்ட் தாட்ல மாறும். யார் இது பண்ணாலும் மன்னிப்போம், யார் இது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், முடிஞ்ச வரைக்கும் பீஸ்ஃபுல்லா போவோம். அந்த ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். இன்னொன்று மாஸ்டர்ஸ், விஷயங்கள் நடக்கும்போது அந்த நேரத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆக தான் ஆகுது. அந்த ஒரு நிமிஷம் கோபம் வரும், வெறுப்பு வரும், ஆனா டக்குன்னு அதுல இருந்து வெளில வரும். இது நான் கோபமே வராதுன்னு சொல்லல. ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு ஸ்டேஜ்ல கோபமே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு போகும். ஆட்டோமேட்டிக்கா அதாவது அந்த விஷயம் நடக்கும் போதே நம்ம மன்னிக்கிற தன்மைக்கு நம்ம போயிடுவோம். அந்த ஸ்டேஜ் போயிட்டோன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்ம உலகமே நம்மளுக்குன்னு ஒரு உலகம், ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு உலகம் தான். அப்ப நம்ம உலகமே எப்படி இருக்கும்னா அமைதியான உலகமாவும் அன்பான உலகமாவும் இருக்கும். அந்த உலகத்தை கிரியேட் பண்ணதான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்திருக்கோம். அதனாலதான் பத்ரிஜி மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ்னு ஏன் சொல்றாங்கன்னா ஒவ்வொருத்தராலையும் ஒவ்வொரு உலகம் கிரியேட் பண்ண முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் ஒரு தலையும் உலகத்துல இருக்காண்டா. ஆமாம், நம்மளால தனி உலகத்தை உருவாக்க முடியும். என்ன மாதிரி உலகம்? அமைதியான உலகம், அன்பான உலகம். அதை மாத்திரம் என்ன பண்ணணும்? நம்ம வாழற வாழ்க்கையில எல்லாரையும் மன்னிக்க கத்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போக கத்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லது நடக்கும்போது கொண்டாடவும் தெரியணும், கெட்டது பண்ணும்போது அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும். இதெல்லாம் போக 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 நம்ம உலகமே எப்படி இருக்கும்? நம்ம உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான உலகம் இருக்கும், நம்மளை சுத்தி ஒரு அன்பான உலகம் இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான உலகமா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ உலகம் நீங்க வெளியில பாக்குற இந்த ரோடோ இதுவோ கிடையாது. உலகம்ன்றது நம்ம மனசை வச்சுதான் ஒரு உலகம்ன்றது. ஸோ நம்ம மனசு எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நம்மளை சுத்தி இருக்கிற உலகம். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் தெரியுதுன்னா அதை நாம பிரேக் பண்ணுவோம். இனிமேல் எல்லாத்துலயும் பாசிட்டிவா பார்ப்போம், எல்லாருக்கூடயும் பாசிட்டிவான விஷயங்களை பேசுவோம். நெகட்டிவ் வரதான் செய்யும், பரவாயில்ல வரட்டும். அதை தாண்டி அதை ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். ஆனா 8 நிமிஷம் பாசிட்டிவை பத்தி பேசி அந்த நெகட்டிவை மறந்து போற மாதிரி ஒரு 8 நிமிஷம் பேசுவோம். இப்படி பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல நெகட்டிவா வரவங்க கூட நம்மளை பார்த்து பாசிட்டிவா மாறுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுவோன்ற அந்த அந்த இதோட தாட்டோட இந்த ஒரு கிளாஸை முடிக்கிறேன். இந்த அற்புதமான வாழ்க்கைய ஒரு அன்பான வாழ்க்கையா மாத்தி, அமைதியான வாழ்க்கையா மாத்தி, ஒரு அற்புதமான ஒரு உலகத்தை உருவாக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும். நன்றி, வணக்கம்.